வணக்கம். மை வி3 கமெண்ட்ஸ் எபிசோடு 15 இருக்கும். ஏற்கனவே எபிசோடு 1லேருந்து 14 வரைக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ கமெண்ட்ஸை ரீட் பண்ணிடலாம். இது எம்டி ஃபோரமோட ரீசெண்டாக இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் விட்ட வீடியோவுக்கு அவங்களோட சிஎம் மெம்பர்ஸ் போட்ட கமெண்ட் தான் இது. ஓகேவா? வேறு யாரும் இல்லை, அவங்க தான் அவங்களோட காசை கேட்டு போட்டிருக்காங்க இந்த கமெண்ட். இப்போ பாருங்கள், எப்பா சாமி மார்ச் மாத பணமாவது கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லியிருக்கிறார் ஒருத்தர். அவரோட அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளையை பார்த்துக்கலாம். சேம் டு யூ. அதெல்லாம் இருக்கட்டும், படா தோஸ்த் 10 வாங்கி பாடி கட்டி நம்பர் 1 கம்பெனி தெரியுமா தெரியாதா? வரும், ஆனால் வராது. கொடுத்தா தானே. எஸ். அன்பார்ந்த மை வி3 உறவுகளுக்கு வணக்கம். அதாவது எம்டி சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல. நண்பர்களே, உங்களைப் போல வாழைப்பழ சோம்பேறி டேஸ் வச்சுக்கோங்க நான் பார்த்ததில்லை. ஆகையால் உங்களால் நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன். நீங்கள் ஜோக்கர் ஆனீர்கள். இதைப் போல எனது மகனையும் ஆக்குங்கள். நாங்கள் 420 கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறோம். இதுதான் ரிப்ளை பார்த்துடலாம். நீ பிச்சைக்கார டேஸ் 420 என்று எங்களுக்கு தெரியும். ஆப் நாட் ஒர்க்கிங் சார். சிஎம் மெம்பர்ஸ் எல்லோரும் பே அவுட் வெயிட்டிங் சார். கம்பெனி ஆப் ஒர்க் பண்ணுறதில் சொல்லி இந்த 3 மந்தில் 2 டேஸ் போச்சு சார். சார் ஃபஸ்ட்டு சிஎம் ஜிஎம் எஸ்எம், அதாவது இந்த மாதிரி மேலேருந்து கீழே அப்படியே காசு போட்டுவாங்க, எதுக்கு கீழேருந்து மேலே போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆல் மெம்பரும் கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்குறோம் எம்டி சார். ப்ளீஸ் சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 199 ரைன்ஸ் லைக் போட்டிருக்காங்க. இதுக்கான ரிப்ளை பார்த்துடலாம். கடன் வாங்கி போட்டது ஜிஎம் டிஎம் சிஎம் தான். பிஎம் அண்ட் ஓஎம் நெக்ஸ்ட் போட்டிருக்கலாம். ஓகேவா? இந்த சிஎம்லேருந்து ஜிஎம் வரைக்கும் தான் இவங்க தான் கடன் வாங்கி, மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி இல்லை எங்கேயோ கடன் வாங்கி இந்த ஆப்பில் சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல வராரு. நாங்களும் கடன் வாங்கி தான் அமௌண்ட் போட்டிருக்கோம். ப்ளீஸ் சீக்கிரம் சிஎம் அமௌண்ட் போடுங்க. மார்ச் 9th வித்ட்ரா கொடுத்து தென் இன்நம்பரபிள் வைரல். எப்போ அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவீங்க? தப்பாக போட்டிருக்காரு. சரி, ஓகே, அவர் சொல்கிறது நமக்கு புரியுது. ஓகேவா? கேட்குறது எப்போ அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவீங்க? கோவிந்தா கோவிந்தா. பிஎம்ஓஎம் காசு பிஎம்ஓஎம்க்கு கஷ்டம் இல்லையாப்பா தம்பி? அதாவது பிஎம்ஓஎம்க்கு எதுக்கு போடுறீங்க, சிஎம்க்கு போடுறேன்னு சொன்னதுக்கு பிஎம்க்கும் நாங்களாம் கஷ்டப்படலையா அப்படின்னு சொல்ல வராரு. பிஎம்க்கும் சிஎம்க்கும் பிஎம்க்கும் ஓஎம்க்கும் இந்த அமௌண்ட்டு கம்மி தான். ஓகேவா? எஸ்எம் கூட கம்மி தான். பட் எஸ்எம்க்கு 10 மந்த் அந்த 10,000 வந்துச்சுன்னா 1000 தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க காசு இருந்தால் போட்டிருப்பாங்க, காசு இல்லை. ஓகேவா? காசு இல்லாமல் தான் ஓஎம்க்கு போடுறாங்க. ஓஎம்க்கு போடுறது அந்த அளவுக்குலாம் அமௌண்ட் வராது. இப்போ சிஎம்க்கு போடணும் அப்படின்னாலே மினிமம் வந்து 200 கோடி தேவைப்படும். எல்லோரும் கஷ்டம்தான். சிஎம்க்கு போடலைன்னா கேட்குறது நியாயம். அதை விட்டுட்டு ஓஎம் போட்டிங்கன்னு பிஎம் போட்டிங்க, நான் என்ன பண்ண தம்பி? கடன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, பணம் வேணும், ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கோங்க. கடன் வாங்கி போட்டவங்க அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிக்கோங்கப்பா. அந்த வசிய மாத்திரை கொடுத்தாங்கல்ல, அதை யார் வாங்குவா? அந்த மாத்திரை யார் வாங்குவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தவர் வாயை மூட ஒரே வழி சீக்கிரம் பேமெண்ட் போடுவது மட்டுமே. தயவு செய்து சீக்கிரம் பேமெண்ட் போடுங்க சார், ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கிறது. எம்டி சக்தியானந்தா, உனக்கு தில் ஜாஸ்தி. எப்படிடா இன்னும் கமெண்ட் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுருக்க? எம்டி சார் ப்ளீஸ் கன்சிடர் தி சிஎம் பே அவுட். 108 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. சரிப்பா. ஆமாம் சார், அதை பற்றி யோசிப்பதற்கு டைம் இல்லைப்பா. அதெல்லாம் வராது. கேட்கல சத்தமாக. வாய்ப்பில்லை ராஜா. நானும் மை வி3 சிஎம் தான். எந்த யூஸ் இல்லை. ஹோப் வி கெட் அவர் பே அவுட்ஸ் டுடே இஸ் 30th ஜூன். அதாவது இப்போது ஜூலை 6. ஓகேவா? இவர் 6 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கிறாரு. 30ஆம் தேதியாக வரும்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு, பட் வரல. நோ எனி சான்ஸ் டில் 2035 2035 வரைக்கும் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. ஹலோ ஆல், நெக்ஸ்ட் டைம் உங்கள் எம்டி பேசும்போது ஓல்டு வீடியோவில் உங்கள் எம்டி
நெக்கை பாருங்கள், 1 kg வெயிட் ஆர் செயின் இருக்கும். அது எல்லாம் நீங்கள் கொடுத்த பணம். போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ப்ராடக்ட் வாங்கிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு காசு கேட்குறீங்க? போங்க சார், வேலை இருந்தால் பாருங்கள். முதல்ல என்ன ப்ராப்ளம் மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. பேமெண்ட் வராது. மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்காங்க. வித்ரா கொடுங்க அனைவரும். ஆதரவு மட்டும் தெரிச்சா மட்டும் அமௌண்ட்டையும் அவருக்கு கொடுங்க. அதாவது அவரே அப்ளைனர்ஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடகு வச்சது நகைகள் இல்லை நண்பர்களே, உங்கள் மூளையை. நல்லவர் லட்சியம் நாளை வட்டி நிச்சயம்னு சொல்லுங்க. அதாவது அடகு வச்ச நகையெல்லாம் அடகு வச்சு வாங்கியிருக்காங்க, அதுக்கு வட்டி யார் கட்டுவா? அதுக்காக பேமெண்ட்டை போடுங்கன்னு சொல்ல வராங்க. பணம் போட்டால் தான் நம்பிக்கை வரும். வெறும் வாய் வார்த்தை எந்த பலனையும் தராது. இதுக்காக ரிப்ளை பார்த்துடலாம். பணம் இல்லை தலைவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு நீ இந்த கம்பெனி ஆடிட்டரான்னு கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு பணம் இல்லைன்ட்டு. ஃபஸ்ட்டு கமெண்ட், சார் ப்ளீஸ் ஸ்டார்ட் சிஎம் பேவுட். பீப்புள் ஹூ ஆர் பிளைவ் ஆன் யூ ஆர் இன் தி ட்ரபுள். இதுக்கு 552 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு போட்டதுனால பணம் என்ன கொடுக்க போகிறாங்களா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எம்டி சார். பே அவுட் அண்ட் டுடே வீடியோ கேப்சர் இஸ் நாட் ஒர்க்கிங். எம்டி வந்துட்டார், மணி வரப்போகிறது. பணத்தை போடுடா டேஸ். இந்த வாரம் பணம் வரவில்லை என்றால் இவன் சொல்லுவதை யாரும் நம்ப மாட்டார்கள். எப்போது பேமெண்ட் போகிறேன்னு சொல்லவில்லை. பேசியதை திரும்ப திரும்ப பேசி எங்களை லூஸ் ஆக்குவது உன்னுடைய வேலை. சிஎம்க்கு மட்டும் கேட்காதீங்க, டிஎம்க்கும் தான் வித்ட்ராவல் வரல. எல்லாரும் வரணும் கேளுங்க. தலைவருக்கு கம்பி என்ன நேரம் வந்து விட்டது. இப்போ எண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஜூலை 7 இன்னைக்கு எண்ணிட்டு தான் இருக்கிறாரு. சார் ப்ளீஸ் ரிலீஸ் சிஎம் பேட். அவர் ஹீரோ இஸ் அவர் எம்டி சார். We 70 lakhs members with you sir and we all 100% believe you too. அதாவது இவர் வந்து இந்த அட் 6 ஆரம்பித்து 8 முடியுது. இவர் வந்து அப்ளைனாக இருந்திருப்பார். 1 லட்சம் கட்டி அந்த 1,21,200 ரூபா கட்டி ஒரு 10 லட்சம் இல்லை 15 லட்சம் கூட எடுத்திருப்பார். அவ்வளோ இந்த அளவுக்கு அவர் நம்புறாரு. இவருக்கு நம்ம ஒரு செலுத்திடுவோம். இதெல்லாம் உங்களோட காசு இல்லை, நீங்கள் உழைச்செல்லாம் சம்பாதிக்கலை. உங்களுக்கு கீழே டவுனில் இருந்திருப்பாங்கள்ல, அவங்களோட காசு தான். ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டதால் உங்களுக்கு சொப்பன சுந்தரி யூஸ் பண்ண சோப் டப்பா பரிசு கலாய்க்கிறாரு. சார் ப்ளீஸ் ரிலீஸ் சிஎம் பேமெண்ட். அது எல்லாம் அதான் சொல்கிறாங்க, சிஎம் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. அதாவது 20th தேதி ஏர்னிங்ஸ் வரல சார், ப்ளீஸ் சொல்யூஷன் சொல்லுங்கள். இனிமேல் ஏர்னிங்ஸ் வந்தேன்னா விரட்டினா எனாஃப் இஸ் எனாஃப். சிஎம் பேமெண்ட் போடுங்க. முடிஞ்சது தான், அதை விட்டுருங்க. இப்போ நடக்க போகிறத பற்றி பேசுங்கன்னு சொல்ல வராரு. சோம்பேறிகளா, உங்களுக்கு எதுக்குடா பேமெண்ட்டு? சரியாக கேட்டிருக்கிறாரு. உழைச்சி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வராரு. கிரைண்டர் வாயம் பேமெண்ட் எல்லாம் போட மாட்டான் சார். அமௌண்ட் போடுங்க சார். எஸ்டர்டே ஐ வாஸ் ஆல்சோ ஃபேஸிங் எ சர்வர் இஷ்யூ. தேங்க்யூ, வி ஆர் பிளைவ் இன் வெயிட்டிங். இன்னுமா நம்புறீங்க? ஃபஸ்ட்டு கமெண்ட் சார். ஏற்கனவே ஒருத்தர் ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டிருந்தாரு. அப்படி சொன்னால் போட்டுருவாங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு கமெண்ட்டு சொன்னால் போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி வராரு. அது நல்லது தான். நல்லவர்கள் லட்சியம் ஏமாறுவது நிச்சயம். இந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது சிரிப்பாக வருது. பட் அதெல்லாம் அடைக்கிட்டு தான் நம்ம படிக்கிறோம். வராது கண்ணா வராது. கள்ளசாராய சாவு போல் இதுவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டாவன் காசு கொடுத்துருவானா? கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாத ரோட்டில் போகிற வர கோமாரியை தான் அதையும் கதறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சம்பாதிக்கிறத பார்த்து அவ்வளோ வயிற்றுச்சல்னு
தெரியல. இந்த சூரிய பிரகாசம் எஸ்பிஆர் இருக்கார்ல, இவர் வந்து கம்பெனிக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறாரு. இவர் 1,21,260 கட்டி, இல்லை அது கட்டாமல், இல்லை எப்படியோ ஓகேவா, அவங்களோட டவுன்லைன் மெம்பர்ஸை நிறைய டெவலப் பண்ணி 1 கோடி கூட எடுத்திருக்கலாம். அதனால தான் இவ்வளோ இந்த சூரிய பிரகாசம் எஸ்பிஆர் நிறைய இடத்துல வருவார் பாருங்க. அமௌண்ட் போடுங்க, இல்லாட்டி சூசைட் தான் பண்ணணும். சொன்னதே சொல்லாதப்பா, பேமெண்ட்டை கொடுப்பா. மங்குடி அமைச்சர் வாயை திறக்க மாட்டார். என்ன சொல்கிறாருன்னா, கடன் கொடுத்தவன் டெய்லி வந்து என்னைய டார்ச்சர் பண்ணுறாங்க, டெய்லி செத்துட்ருக்கேன், யாராவது சேர்ந்தா தான் பணம் போடுவாங்க போல் அப்படின்னு சொல்கிறாப்புல. அது உண்மை தான். ஓகேவா, நிறைய பேர் சேரணும் பணம் போடணும்னா. ஓகேவா, என்னோடய மாமா நிலையும் அதுதான். தீமைக்கும் நன்மை செய், ரொம்ப நல்லது, செஞ்சுட்டு போடா குருஜி. கரெக்ட் சார். மணி இல்லாமல் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, கமிட்மெண்ட் நிறையா இருக்குது சார். இவர் என்னம்மா நம்புறீங்க சார்? இவர் என்ன இன்னுமா நம்புறீங்க? அவர் அமௌண்ட் எல்லாம் போட மாட்டார் நண்பா, போய் வேலையை பாருங்கள். ட்ரபிளில் இருக்கிறாரு, நம்புறாரு இவரை, ஆனால் அமௌண்ட்டு போடுங்கன்னு சொல்கிறாரு. நம்பினா மட்டும் அவர் போட்டுருவாரா? அவர்கிட்ட இருந்தால் போட மாட்டாரா? ஃபர்ஸ்ட் they need to give payment for CM members. சார் சிஎம் பேமெண்ட் சென்ட் சார் ப்ளீஸ். சிஎம் பேமெண்ட் முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய டீம் ரொம்ப கொஷின் கேட்குறாங்க, ப்ளீஸ் பே அவுட் ஆஃப் மணி. அவங்க டீம் கேட்குறாங்களா? அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க போல், டெய்லி வீட்டுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, அதனால் இவர் சொல்கிறாரு. நல்லவர்கள் லட்சியம் நடுத்தெருவில் நிற்பது நிச்சயம், இதுதான் உண்மை. இந்த ஆள் எதுக்கு இந்த வாயில் அப்போ அப்படியே நிறைய பேர்த்த மைண்ட் வாஷ்லாம் பண்ணலை, காசு கொடுத்ததுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சப்போர்ட் காசு கொடுக்காதவங்க நிலைமையை பாருங்கள். ஒலிம்பிக் நடக்க இருப்பதால் பேமெண்ட் வருவதில் கொஞ்சம் தாமதமாகும், 2030 தான் வருமா. மக்களின் நம்பிக்கையை எப்போதும் இழந்து விட்டது நமது நிறுவனம். மீதமுள்ள நமது நிறுவனத்தின் உறுப்பினர்களின் நம்பிக்கையை காப்பாற்ற இம்மாதிரியில் பணம் வந்தே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. 158 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 7 ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பணம் வராது இன்னுமாடா நம்புறீங்க? உண்மை, ஜூலை 1 பணம் வரவில்லை. எஸ்டர்டே பிரான்ச் ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தா இந்த கொஷின் வராது. வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது, பணம் போட்டதில் லேட் ஆகுது. உடனே ஆடின்னு வந்துட்டாங்க. சொன்னால இந்த சூரிய பிரகாசம் எஸ்பிஆர் நிறைய இடத்துல வருவார். நீயும் 5 மந்த் இதை சொல்லி தான் ஆடிட்டு இருக்க. காசை போடுடா, உன் உருட்டுலாம் கேட்க நேரம் இல்லை. மக்களோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நடக்கிறத கம்பெனி எப்படி மக்கள் நிறுவனமாக மாறும்? கரெக்ட். அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதில் ஒரு 110 மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களுக்கு 75%, எனக்கு 25%. எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல. டேய் நாங்கள் தான் சொன்னமேடா, அப்போல்லாம் கத்துனீங்க கதறினீங்க, இப்போ என்ன ஆச்சு? கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்காரு. அதாவது இதில் சேராதீங்கன்னு சொல்லியிருக்காரு போல். பிக்கெஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்கேம் ஆஃப் 2024, கிரேட் காமெடி ஆஃப் தி இயர், 10 படா டோஸ்ட். வண்டி பாடி கட்டி சப்ளை பண்ண ரெடியாக இருக்குது. கரெக்ட், 100% கரெக்ட். ஜூன் மாதம் எண்டு கண்டிப்பாக பெண்டிங் அமௌண்ட் எல்லாம் போட்டுருங்க சார். மைவி3 மட்டும் நம்பியிருக்கிற உறுப்பினர்கள் நானும் ஒருத்தன். மைவி3 மட்டும் நம்பியிருக்கிறேன். ஜூன் எண்டு வந்துட்டு இன்னும் மணி தான் வரல. ஜூலை எண்டாச்சும் போடுங்க சார். they still believe he will pay. really feel sad because of their innocent. அதாவது இன்னசென்ட்டாக இருக்கிறாரா, அதனால் இதை மட்டும் நம்பி இருக்கிறாரு. உங்கள் பேமெண்ட் போட்டுவிட்டால் யாரும் பேச முடியாது தலைவரே. நம்ம நிறுவனத்தை எவராலும் அசைக்க முடியாது.
நீ சொல்லி 4 மாதமாக பேமெண்ட் வரல, நீ தலைவருக்கு ஜால்ரா தட்டு போட்டால் தானே. பேமெண்ட் இருந்தால் போடுவோம்ல, அதுதான் பிரச்சனை. புது ஐடி போட்டால் மட்டும் உடனே பேமெண்ட் வரும். உன் முகத்தை காமின்னு சொல்லியிருக்காரு. நண்பா அசோக், நண்பா அங்கே அசோக் என்ற ஒருத்தர் நம்முடைய அண்டாவாய் எம்டி டேட் கமெண்ட்டு. பணம் வந்ததும் சொல்கிறேன், கண்ணாடியை பார்த்து காரி திப்பு கொள்ளும். பணம் இல்லையா அதில் பேட் கமெண்ட். பணம் வந்ததும் பாடி கட்டிய 10 படா தோஸ்த் வண்டியில் கொண்டு செல்லவும். சார், payment when will deposit our payment? Lot of people are waiting and losing their patience. If you again delayed, all members will come to Coimbatore office, then it will get huge problem to our Myvi 3 Arts company, so make it fast payment. Thank you. புது வீடியோ போடுங்க சார், போர் அடிக்குது. ரொம்ப இதை பார்த்தோன்னே ரொம்ப காமெடியாகவும் இருக்குது, ரொம்ப பரிதாபமும் இருக்குது. அதனால தான் இதை நம்ம வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மைவி 3 ஜூன் 20 இன்று பணம் யாரெல்லாம் எடுக்கவில்லை? 218 லைக்கு, 45 ரிப்ளை. மீ டூ எல்லாம் நானும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர், இந்த 45 பேர் நானும் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் சிஎம் பணம் வரவில்லை என்றால் மக்கள் போராட்டம் நிச்சயம். எங்கே போய் அதுக்கு தான் எதிர்பார்த்துருக்கார் நம்ம எம்டி. பாடி கட்டின 10 படா தோஸ்த் வண்டி வருமா ப்ரோ? செருப்படி உறுதி. சூப்பர், வெல்கம். ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணல. அன்பார்ந்த மைவி 3 குடும்ப உறவுகளுக்கு காலை வணக்கம். அந்த போர் காரணமாக பேமெண்ட்டில் சில சுணக்க கலாய்க்கிறாங்க. ஐயா, நீங்கள் எங்கள் கமெண்ட்ஸ் படிப்பீங்கன்னு தெரியலை, ஆனால் ஒவ்வொரு தாய்மார்களின் அழுகையை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது. ஐயா, காலம் தாழ்த்த வேண்டாம் தம்பி, இது ஃப்ராட் கம்பெனி, பணம் தர மாட்டான். நீதிபதி குமாரசாமி சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், பணம் எப்போ வரும்? நான் எம்டி இல்லைங்கோ, பேமெண்ட் ரிலேட்டடாக எம்டி சொல்லுவார், வெயிட் பண்ணுங்கள். பணம் வந்ததை சொல்கிறேன், தூக்கில் தொங்கிவிட தற்கொலை. நீங்கள் டைரெக்டாக இல்லை அத்தாரிட்டியா? குழப்பில்லையோ? சம்மந்தம் இல்லாத கம்பெனி வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணின்னு தெரியல. 2026 நம்பர் 1 கம்பெனி டயலாக் சொல்ல மறந்துட்டீங்களே தலைவரே. அதுக்கு கீழே இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் பணம் கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சூரிய பிரகாசம் எஸ்டிஆர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து கம்பெனிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அவங்கெல்லாம் 1 கோடி வரைக்கும் கூட வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கருத்து.